இன்னைக்கு என்ன சமையலுமா? இன்னைக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, நம்ம இன்னைக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி பருப்பு இங்கே கிட்ட வாங்க, பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகா அதில் போட்டிருக்கேன். அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸா? ஆமாம், அப்படியே வச்சுருங்க. அப்படியே வைங்க. வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இதான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். அதனால் தான் வந்து கொஞ்சமாக பருப்பு ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யுது அதான் செஞ்சது எப்படி வருது பார்த்து அடுத்த முறை நம்ம நிறைய செய்யலாம். ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். ஓகே. இப்போ வந்து 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்க பருப்பு காஞ்ச மிளகா அதையும் போட்டுக்கலாம். அது போட்டு நம்ம அரைக்கணும். ரொம்ப நாள் இந்த குழம்பு செய்யணும்னு ஆசை தான் எனக்கு. எங்கள் அக்கா அவர் சொல்லியிருந்தாங்க, இந்த குழம்பு நான் செஞ்சேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பருப்பு உருண்டை குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தேங்காய் அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். காட்டு அங்கம்மா இதை வந்து சின்ன சின்ன இது பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டது நம்மளுக்கு வரும். உங்களுக்கு கேட்ட மாதிரி போட்டுக்கோங்க. பெருசாக போடலாம், சின்னதாக போடலாம், எப்படி வேணாலும் போடலாம் உங்களுக்கு கேட்ட மாதிரி. அப்படியா? அப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம் அங்கே போய் நான் போடுறேன். கொஞ்சமாக சீரகம் அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நிறைய போட்டால் நல்லா இருக்காது. எம்டிஆர் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எம்டிஆர் பெருங்காயம் தான் நல்லாயிருக்கும். அப்படியா? ஆமாம், நார்மல் பெருங்காயம்னா நல்லாவே இருக்காது. கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். நானும் கொஞ்சோண்டு இதை அரைச்சிட்டு வரேன். ஏன்னா இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிக்கிறாங்க. அரைச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். நல்லா கடாயில் எண்ணெய் காஞ்சி போச்சு. கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் அதையும் போட்டு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணிட்டேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், அதையும் உரிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது நான் வந்து தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணி போடலாம். நான் வந்து அரைச்சதை போட்டுக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இருங்க, நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு, ஏன்னா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். பருப்பு அரைக்கும் போதே நம்ம உப்பு கொஞ்சம் போட்டாச்சு, அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும்.
இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து அந்த உருண்டைங்களாம் நம்ம போட்டுடலாம். இந்த ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், எப்படி வருதுன்னு தெரியல. ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். எங்கள் அக்காவும் சொன்னாங்க இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் அதே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சமாக லேசாக கலரி பார்க்கணும். உருண்டை ஒஞ்சிடும். ஆமாம், உருண்டை வந்து ஒஞ்சிரும். பாருங்கள், என் பொண்ணு சொல்கிறான். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டேன். கொதிச்ச பிறகு நம்மளுடைய உருண்டை குழம்பு தயார். ஓகே, வைங்க. இப்போ 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 2 நிமிஷம் கொதிச்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குழம்பு ரெடி. உருண்டை குழம்பு. இது ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.